இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி கவலை மீன் குழம்பு. மீனை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுக்கிறோம். பேனில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கணும். நல்லா அந்த ஸ்மெல், வெந்தயம், வெங்காயம், பூண்டு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுறோம். நல்லா தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த தக்காளியோட சாறு இறங்கணும், அது வரைக்கும் வதக்கணும். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி அவ்வளோ நேரம் வதக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். கரைச்சி வச்ச புளியில் மல்லித்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கணும். நல்லா அந்த மசாலா கரைகிற மாதிரி நல்லா கரைச்சி விடணும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. சேர்த்து வச்ச புளி தனியாக ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. கொதித்த உடனே மீனை சேர்க்குறோம். இப்போ மூடி போட்டு கொதிக்க வச்சா சுவையான கவலை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.